ஹலோ கைஸ், இது ஜோடி ஆல்ரெடியில் பார்த்தீங்கன்னா எந்த பர்ஃபார்மன்ஸுமே ஒரு டிக்கெட் டு ஃபினாலேக்கான பர்ஃபார்மன்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. எதுவுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு அவ்வளோதானே தவிரப்பா செம்மையாக இருந்துச்சுப்பா, வேறு லெவல், ஐயோப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த பர்ஃபார்மன்ஸும் தெரில சொல்கிறதுக்கு. இதில் டீஷல் அண்ட் அவினாஷ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த சாங் பாகுபலி சாங்க்கு ஒரு போலீஸ் கெட்டப்பில் ஆடினது, அவங்க 2 பேருமே செம்ம என்ன சொல்கிறது பவராக ஆடினாங்க, 2 பேருமே கரெக்டாக ஆடினாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஒரு மாதிரி பவர் பேக்டாக இருந்தது. அதே மாதிரி கௌரி சங்கர் அண்ட் அனன்யா பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க நரியா ஓனாயா இது மாதிரி கெட்டப் போட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு சாங்க்கு அது பார்க்கறதுக்கே அப்படியே அந்த மேக்கப் அவங்க கீழே 2 கை 2 கால் வச்சு நடக்கும்போது அப்படியே அனிமல் மாதிரியே இருந்துச்சு. அதே அனிமல் மாதிரியே இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த மேக்கப்பு, அந்த டான்ஸ் ஸ்டெப்பு நல்லா இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அருணிமா அண்ட் குருநாத் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த ஸ்டேஜை சுற்றி மீன்ஸ் அந்த செட்டை சுற்றி யாரும் இந்த மாதிரி ஆடினது கிடையாது. பார்க்கறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. முக்கியமாக எனக்கு என்னென்னா அந்த பர்ஃபார்மன்ஸில் ரம்பா மேம் சொன்ன மாதிரி உங்களை பார்த்தா எனக்கு சைக்கோ மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் கான்செப்ட் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் கொலை பண்ணுறது அது அது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். கான்செப்டாக நம்ம எடுத்துக்கலாம். அது கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. கடைசியில் அவன் நான் நடிக்க தானே செஞ்சேன் அப்படி குருநாத் சொன்னதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸில் காஸ்ட்யூம் அப்புறம் சாங் மட்டும் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ. அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸும் கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறது. வரதா மாஸ்டர் உண்மையிலே சூப்பராக யோசிச்சிருக்காரு. இன்னும் 3 ஜோடி டான்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம் யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் ஆடினதில் எனக்கு ஒன்று தீஷல் அண்ட் அவினாஷ், இல்லைனா கௌரி சங்கர் அனன்யா, இவங்களுக்கு தான் ஒர்த்துன்னு தோணுது. ஓகே கைஸ், பார்க்கலாம் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.